எல்லாருக்கும் ஹாய். ஆட்டு ஈரல் ஃப்ரைக்கு சின்ன சின்ன துண்டுகளாக சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் அரிஞ்சிக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் அரைச்சிக்கலாம். விறகடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் சோம்பை போட்டு நல்லா பொரிய விடணும். அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கி விட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை போட்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கணும். நம்ம கழுவி வச்சுருந்த மட்டன் லிவரை போட்டு இதில் நல்லா வதக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் லிவர் வேகிறதுக்காக வேண்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் மிதமான தீயில் இந்த மட்டன் லிவர் வேகும். மட்டன் லிவர் தண்ணி வற்றி நல்லா வெந்துருச்சுங்க. நுணுக்கின மிளகுத்தூளை போட்டு இறக்கிட வேண்டியதான். சூடாக சாதம் வடித்து அதில் இந்த மட்டன் லிவர் ஃப்ரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அள்ளும்.